எதிர்பார்க்கும் மழையளவு ஏரி நீர் இருப்பு நிலை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், ஏ.வே. வேலு, சேகர்பாபு, மா. சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் எந்த பாதிப்பையும் தடுத்து விடலாம் என்றார். காலநிலை மாற்றத்தால் வடகிழக்கு பருவமழை சில நாட்களில் மொத்தமாக பெய்து விடுவதாக கூறினார். கடந்த காலங்களில் சென்னை, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும், கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் சென்னை, நெல்லை, தூத்துக்குடியில் வரலாறு காணாத மழை பெய்ததை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு அரசின் துரித நடவடிக்கையால் 3 மாவட்டங்களில் விரைவாக இயல்பு நிலை திரும்பியதை சுட்டிக்காட்டினார். எதிர்பார்க்கப்படும் மழையளவு, ஏரிகளின் நீர் இருப்பு நிலவரத்தை தமிழக அரசு உருவாக்கியுள்ள TN அலர்ட் செயலி மூலம் மக்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றும், ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். வெள்ளத்தடுப்பு, மின்கம்பிகளை சரி செய்தல் உள்ளிட்ட பணிகளை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வெள்ளத்தடுப்பு பணிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து துரிதப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டார். பால், குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இன்றி